இதுதான் சீமர் இல்ல சீம் ரிப்பேர்னு சொல்லுவோம். இது நீங்க நிறைய பேர் வச்சு இருப்பீங்க. பட் இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த கிளாத்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. நம்மளோட கிளாத்ல உள்ள ஸ்டிச்சஸை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ரெண்டு கிளாத்லயும் ஒரே மாடல்ல பிரிக்க முடியாது. சரியா? இதுல ஒரு மாதிரி யூஸ் பண்ணணும், இதுல ஒரு மாதிரி யூஸ் பண்ணணும். இது வந்து திக்கான கிளாத், இது வந்து ரொம்ப லேசான கிளாத். ஃபர்ஸ்ட் இந்த ஊசியை உள்ள இன்செர்ட் பண்ணி ஒரு 2 ஸ்டிச் வந்து பிரிச்சு விட்டுக்கோங்க. 2 ஸ்டிச் பிரிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த நீடல் நமக்கு வந்து உள்ள போகும் அப்படின்றதுக்காக ஒரு 2 ஸ்டிச் மட்டும் பிரிச்சுக்கோங்க. ரொம்ப பிரிக்க வேண்டாம். இந்த 2 ஸ்டிச் நீங்க இங்க கட் பண்ணி விட்டாலே இந்த சைடும் வந்து நமக்கு லூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படி வச்சுட்டு இந்த சீமரை வந்து உள்ள, அதாவது இந்த பால் மாதிரி இருக்குல்ல, இந்த பால் வந்து உள்ள போயிடணும், அந்த சீமுக்குள்ள போயிடணும். இந்த இடத்துல நல்லா டைட்டா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்க அப்படியே வந்து இந்த சீமர் மூவ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும் த்ரெட். ஸோ இந்த கிளாத்ல வந்து இதுல நம்ம எப்படி பிரிச்சோமோ அந்த மெத்தட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பிரிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிளாத் வந்து ஓட்டையாயிரும், டேமேஜ் ஆயிரும்.